சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னோட பிரிவு வந்து துக்கத்தை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், சென்னைக்கு வரும்பொழுது நான் வந்து தனியாக வந்தேன். ஆனால் நான் போகும்பொழுது இதே சென்னையில் நிறைய எனக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டங்களை நிறைய பேர் சேர்த்துட்டு போயிருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு வந்து பொய் சொல்கிற பழக்கம் கிடையாது. உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஒரு எதிரியை ஒழிச்சு கட்டுறதுக்கு மட்டும் பொய்யை பேசுவேன். ஏன்னா அது வந்து என்னுடைய சிந்தையில் உண்டு. ஒரு உண்மையான ஒரு மனுஷனுக்கு என்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். அந்த இதோட ரைட்டரான இவர் நக்கீரன் கோபால் சார் வாய்ஸ் சொல்றீங்கல்ல சார், சுற்றி துப்பாக்கி சார் காட்டுக்குள்ள. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த கேள்வி கேட்கல இந்த கேள்வி கேட்கலன்னு. ஐயா நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது சுட்டுவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உங்க கூட மனசு விட்டு பேசணுன்னு தான் எல்லாரையும் கைட்டு விட்டுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. மனோஜ் பாரதிராஜ் சார். ஏன்னா நான் அதை எங்கேயும் பார்த்ததும் இல்லை, எதுவும் இது பண்ணதில்லை, ரொம்ப ரேரஸ்டாக இருக்கும். ஹை, திஸ் இஸ் மனோஜ். நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து என்னோட இடத்துல இருந்து பார்க்கணும். நீ உன் இடத்துலேருந்து ஈஸியாக பேசிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவார் ஆவா. ஆனால் இன்னும் அதோட கமெண்ட்டோட வழி என்னன்னு நீ என்னோட இடத்துலேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்காக சினியுலகம் சேனலில் ராகுல் தம்பி பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சாமி, ஏன் மனசாட்சிப்படி நான் யாருக்கு எந்த துரோகம் செஞ்சதில்லை சாமி. நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு பிடிச்சா போதும். அடுத்தவன் ஏதாவது சொல்லுவான், அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுதோம், நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுதோம். எப்பா அது என்னடி குட்டியில் 4 ஒய்யே மாமா குட்டியா மாமா குட்டியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழை வந்து காசுக்கு நிச்சயத்துக்காக விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து காசுக்கு நிச்சயத்துக்காக விளம்பரத்துக்கு பண்ணுற ஆள் இல்லை, காசே இல்லைன்னு சொல்லி கஷ்டத்துக்காக புலம்புறதுக்கு பண்ணுற ஆள். நீங்கள் அதை சும்மா அந்த ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் தான், மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ. பட் பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டுட்டு பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். இப்போ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அங்கே இது நான் ஒரே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே மாட்டிட்டுனால வெளியே வர முடியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு இப்போ சென்னைக்கே வந்துட்டேன். சென்னையில் ஏதாவது மீடியா ஃபீல்டில் ஏதாவது ஒன்று நம்ம வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். கோவம்னு இல்லை, நாம் கரெக்டாக பண்ணலையோ அப்படின்னு நமக்கு மேலே ஒரு டவுட் வர ஆரம்பித்தோம். சரி, நம்ம இவங்க இது பண்ணுறாங்க, நம்ம இதோட நல்லா பண்ணுறோம், ஆனால் நமக்கு கிடைக்கல. நம்மள மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதுமாரி தான் இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நம்ம வரப்போகிறோன்னு சொல்லி பயம் வரும். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆணியோட விந்துதானும் மிகையாக உயரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வணக்கம் வெங்கட் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் அந்த ஸ்க்ராலில் வந்துட்டு அப்பப்போ உங்களோட அந்த வீடியோஸ் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய வாய்ஸ் வந்து எடுத்து மிமிக்ரி பண்ணுறீங்க, நிறைய புது வாய்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் கண்டிப்பாக இவர் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி ஆகணும், எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிமிக்ரி பண்ணுற ஒருத்தராக எப்போலேருந்து இருக்கீங்க? இப்போ ஃபீல்டுக்குள்ளே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஃபீல்டுக்குள்ளே வந்து 2016 இருக்கு. 2016, அதாவது ஒரு கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷம் ஆகுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேபிஐ நவீன் பிரதர் பார்த்து தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் எடுக்க கேபிஐலேருந்து தான் ட்ரை பண்ணேன். அதான் இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு வாய்ஸாக பண்ணி நிறைய ஸ்டேஜில் பண்ணி நம்ம நிறைய வாய்ப்புகள் கூப்பிடுவாங்க. பட் நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக அமையாது. நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. பேமெண்ட் பேசி கூப்பிடுவாங்க. பட் அந்த டைமில் என்னால் போனாலும் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு ஊரில் நிறையா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம ஒரே வாய்ஸே பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் பண்ணுறோம். நம்ம சரி, நம்ம இது பண்ணால் நம்ம தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2023 வரைக்குமே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பழசே தான் பண்ணேன். அவ்வளோ பெரிய ஸ்டேஜஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2023 அப்புறம் தான் அதாவது நம்ம பழைய வாய்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணால் நமக்குன்னு ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும். இந்த வாய்ஸ்க்கு இவங்க தான் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸுக்கும் ஒவ்வொருத்தங்க எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஒரு புது வாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போஸ்ட் பண்ணது தான் ஜனவரி 18, 2023 வீரப்பண்ணையோட வாய்ஸ் பண்ணேன். அது வந்து அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு நல்லா வைரலாகி 1 மில்லியன் வியூஸ்லாம் போயிட்டு அப்புறம் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ஸ் பண்ணதுக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது, நம்ம இன்னும் நிறைய எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் எடுத்து அடுத்து ஒவ்வொரு வாய்ஸாக அப்படியே எடுத்து இப்போ ஒரு 20 வாய்ஸ் பக்கமாக புதுசாக நான் மட்டும் எடுத்துருக்கேன். ஓகே, முதல்ல அந்த உங்களுக்கு அந்த ஒரு லைம்லைட் கொடுத்த அந்த வீரப்பன் சார் வாய்ஸ்லேருந்தே எடுப்போமா? பேசி காட்டுங்க. கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு பெரியோர்கள் சிறியோர்கள் இதை நீங்கள் கேட்கும்படி, இதை நீங்கள் பார்க்கும்படி இன்றைக்கி நான் பேசுகிறேன். இதில் வந்து பொய் கிடையாது. எனக்கு வந்து பொய் சொல்கிற பழக்கம் கிடையாது. உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஒரு எதிரியை ஒழிச்சு கட்டுறதுக்கு மட்டும் பொய்யை பேசுவேன். ஏன்னா அது வந்து என்னுடைய சிந்தையில் உண்டு. ஒரு உண்மையான ஒரு மனுஷனுக்கு என்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். அது வந்து என்றைக்கு நுழைஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும். நிறைய பேர் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு உண்மையாக தான் இருந்த வரைக்கும் இருந்திருக்கிறேன்.
அது வந்து எப்பவும் நடக்கும். அது வந்து இப்போ வந்து இந்த இன்டர்வியூவில் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆண்டவனா முருகா எல்லாரும் பார்த்து உங்களை நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லி வேண்டுகிறேன். சூப்பர் ப்ரோ. இப்போ மற்றதெல்லாம் நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும்ல. வீரப்பன் சார் அவரோட வாய்ஸ்க்கு வந்து என்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு? எது நான் நிறையா எங்கள் ஊரில் நான் சேலம் தான் ஊர். சேலம் டைம்ஸ் அந்த சைடில் வந்து நிறைய பேர் வாய்ஸ் கேட்பாங்க. இந்த வாய்ஸ் நம்ம ஏதாவது ஸ்டேஜில் பேசும்போது நமக்கு அப்போ ரெஃபரன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே கிடைக்காது. நம்ம எப்படி பேசுறதுன்னு அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் அவ்வளோ வீடியோஸ் வராது. அவரோட வாய்ஸ் அந்த மாதிரி கிடைக்காது. அப்புறம் தான் கோசை முனுசாமி வீரப்பன் சீரிஸ் வந்தது. ஆமாம். அந்த சீரிஸ் வந்ததுக்கப்புறம் நான் அந்த சீரிஸ் 2-3 வாட்டி 4 வாட்டி மேலே பார்த்தேன். ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதில் ஒவ்வொரு வாய்ஸ் அதாவது இன்னைக்கு இந்த ஒரு 2-3 டைலாக் மட்டுமே ஒரு 15 நாள் 10 நாள் நான் கண்டினியூவாக பேசி பார்த்து நம்ம வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி காட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது மாற்றணும் அப்படி இப்படி நமக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பசங்களை தான் ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் அதை அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் ஜனவரி வந்து பொங்கல் பண்டிகையில் ஃபங்க்ஷனில் பேசிட்டு அதே வீடியோ எடுத்து போட்டேன். அது ஆனால் அது ஒரு வேற லெவலில் அந்த இது. நீங்கள் அது மட்டும் இல்லை, அந்த இதோட ரைட்டரான இவர் நக்கீரன் கோபால் சார் வாய்ஸ் அந்த வீடியோ பார்த்து அவரோட வாய்ஸும் எனக்கு வந்துச்சு. அப்படியே வந்தது. ஏன்னா அந்த டைமில் அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட வாய்ஸ் எடுங்க சார். வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி இந்த வீரப்பனை பற்றியான விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் தரப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் வீரப்பன் வாயால் என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்ல வைக்கணும்ல, அதுக்காக தான் எங்களுடைய டீமும் நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போனது. அதை வந்து சார் சுற்றி துப்பாக்கி சார் காட்டுக்குள்ளே இவங்க கேட்குறாங்க நீங்கள் அந்த கேள்வி கேட்கல இந்த கேள்வி கேட்கலன்னு. ஐயா நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது சுட்டுவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே. இது யார் நீங்கள் ஒரு வாய்ஸ் பண்ணி அந்த வாய்ஸ் சம்மந்தப்பட்ட நபர் அங்கே யாராவது இருந்திருக்காங்களா எப்பயாவது? ஃபோனில் ஆனால் பேசியிருக்கேன். இப்போ நக்கீரன் கோபால் சாரோட வாய்ஸ் அவருக்கு பேசியிருக்கேன். அவருக்கு என்னையா இவன் என்ன மாதிரியே பேசுகிறாங்க, என் தம்பி நீங்கள் ஒரு வாட்டி வாங்க அலுவலகம் வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு. ஓகே. அவர்கிட்ட பேசியிருக்கேன். பிரசாந்த் சார் அவர்கிட்ட பேசி காட்டியிருக்கேன். அவர் விஷ் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்புறம் வீரப்பன் ஐயாவோட வாய்ஸ் இவங்கெல்லாம் கேட்டு இவர் சீமான் அண்ணா விஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மேக்ஸிமம் எல்லா கேபி பாலா பிரதர் இந்த மாதிரி அவங்க வாய்ஸ்க்கு மேக்ஸிமம் நரேன் சாரோட வாய்ஸ் பார்த்துருக்காங்க. எல்லாரும் அவங்க வாய்ஸ் வீடியோ பார்த்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஃபோனில் வந்து 2-3 பேர் மட்டும் விஷ் பிரசன்ட் சார் விஷ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? எப்படி என்ன டைலாக் எடுத்து பேசுனீங்க பிரசன்ட் சார்கிட்ட? வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஹாய் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அப்புறம் நான் சேலம் இந்த மாதிரி இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வாய்ஸ் அவரோட டைலாக் ஃபுல்லாக அந்த ஜீன்ஸ் படத்தோட டைலாக் அப்படியே பேசி கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. ஓகே. பேசி கேட்டுங்க. உங்கள் கூட மனசு விட்டு பேசணுன்னு தான் எல்லாரையும் கைட்டு விட்டுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க பாருங்கள், அது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்கள் அமைதி என்ன கொள்ளுதுங்க. ஐ லைக் வெரி மச். உங்களை பார்க்கும்போது எனக்கு அண்ணி ஞாபகம் தான் வருது. அவங்களே இப்படி தான் அண்ணன் மேலே ஏகப்பட்ட லவ் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் எதுவுமே சொல்லாமல் வெளியே பிடிங்கி அப்படியே போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள் விதி அவங்களை நல்லபடியாக சேர்த்து வச்சிச்சு. இப்போ நீங்களும் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நான் அப்படியே பிடிங்கி சேர்த்துருவேன். இந்த டைலாக் அவர்கிட்ட பேசி காட்டியிருந்தேன். அவர் கேட்டிருந்தாரு. கேட்டுட்டு இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க, அப்படியே சேலம்லேயே இருக்கீங்க, நீங்களாம் வரணும் மேலே சென்னைக்கு வரணும் அப்படி சொல்லியிருந்தாரா? ஓகே. வெரி சப்போர்ட்டிவ். இப்போ நிறைய அது புது வாய்ஸ்லாம் எடுக்கிறீங்களா ப்ரோ? நிறைய அந்த இதுக்குள்ள ஏதாவது ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல? ட்ரிக்ஸ்ன்னு இல்லை ப்ரோ, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் எல்லா வாய்ஸும் ட்ரை பண்ணலான்னு தோணும் எல்லாருக்குமே. பட் வந்து நம்மளோட த்ரோட் சவுண்டுக்கு நம்ம இதுக்கு எது அடாப்ட் ஆகுமோ அந்த வாய்ஸ் மட்டும் நம்ம பண்ணணும்னு எடுத்துலாம். ஆமாம் ப்ரோ, நம்ம எல்லாருக்குமே எல்லா வாய்ஸும் எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு ஷார்ப் வாய்ஸாக இருக்கும், ஒருத்தருக்கு பேஸ் வாய்ஸாக இருக்கும். இப்போ எனக்குலாம் பேஸ் வாய்ஸாக இருக்கிறதுனால இந்த ஒரு வீட்டில் இருக்க எல்லா வாய்ஸுமே என்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியும், அதை எடுத்துருவோம். இப்போ எடுக்க முடியாது இந்த வாய்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு வர மாட்டேங்குது ஏன்னா நான் பேஸ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்ன வாய்ஸ்லாம் சொல்லுவீங்க? எடுக்க முடியல அப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்து இப்போது இவரோடது மிஷ்கின் சார் இது இந்த மாதிரி இவரது இருக்குது. ஜீவன் சார் மிஷ்கின் சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி இதாக போகும் அந்த மாதிரி. அது வந்து என் டோனுக்கு செட் ஆகல. அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வரும், பட் என்னோட டோனுக்கு வரல. அதனால அது நான் ரொம்ப வரலினாலும் அதை விட்டுறது. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் அப்படியே பேஸ் எடுத்துட்டு ஓகே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி ஒரு வாய்ஸ் நோட்ஸ் ஒரு சின்ன ஒரு சவுண்டு கிடச்சதுனா கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துருவேன். இப்போது நிறைய புது வாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது டு பி ஃப்ராங்க் ஒரு பெரிய சேனலில் அந்த ஒரு பெரிய ஷோலாம் பார்க்குறோம், இன்னுமே பழைய வயசுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நிறைய புது வாய்ஸ் எடுக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல? நீங்கள் போய் ட்ரை பண்ணீங்களா? ப்ரோ நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ 2023 வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இது பண்ணிட்டு தான் இருக்குது, புதுசாக வரும். பட் என்னன்னு தெரியல, நம்ம இன்னும் நான் சரியாக பண்ணலையோ இல்லை கரெக்டான இடத்துல நான் போய் ட்ரை பண்ணலையோன்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி தோணும். நம்ம வாய்ஸ் பண்ணுறோம், வீடியோ போடுறோம் இன்ஸ்டாகிராமில், அது அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியலையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் புதுசாக எடுத்தால் அதை வச்சு இன்னும் அதை வாய்ப்பு கிடைக்கும்
நம்ம ஒரு வாய்ஸ் எடுத்ததுக்கே நமக்கு 23 அந்த டைமில் கிடைச்சது. சரி நம்ம இன்னும் நிறைய எடுக்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வரும். எனக்கு நீங்கள் பண்ணதில் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வாய்ஸ்னா மனோஜ் பாரதிராஜ் சார். ஏன்னா நான் அதை நான் எங்கேயும் பார்த்ததும் இல்லை, எதுவும் இது பண்ணதில்லை, ரொம்ப ரேரஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அவரோட வாய்ஸ் பேசி கட்டுறதுங்க. நான் பேசிக்கிட்டேன். ஹாய், திஸ் இஸ் மனோஜ். நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து என்னோட இடத்துலேருந்து பார்க்கணும். நீ உன் இடத்துலேருந்து ஈஸியாக பேசிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவார் ஆவா. ஆனால் இன்னும் அதோட கமெண்ட்டோட வழி என்னென்னு நீ என்னோட இடத்துலேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா புரியும். சார் நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துடும் சார், பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு குழப்பம், அடுத்து சூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்படி வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஹிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பா வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். பட் நான் என்னமோ கரெக்டாக ஒரு இது கொண்டு போலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கோட டிரெக்ஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து அப்பாக்கிட்ட கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் சொன்னேன். எனக்கு வந்து அப்பாவையும் வந்து நான் டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அவருக்கு நான் ஆக்ஷன் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓ ப்ரோ, இப்போ நீங்கள் இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஒரு இது கிடைக்கும். இன்டர்வியூஸ் பார்த்து ஒரு சவுண்டு தான் இது. இந்த இவரோட வாய்ஸ் வந்து ஒரு 3 வாய்ஸ் நம்ம சேர்த்தனம்னா இவர் வாய்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஆமாம். ஒன்று வந்து விஜய் சாரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட வாய்ஸ் ஒன்று, ஜெயம் ரவி சார் ஒன்று, விஜய் சேதுபதி சார். இதில் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டோம்னா ஒரு வாய்ஸ் வந்துடும் எனக்கு. இது நம்ம சமையலில் வந்துட்டு சொல்லுவோம்ல, இப்போது எப்படி ஈஸியாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரோட வாய்ஸில் இருந்து என்னோட பையன் விஜய் வந்து இப்படி எடுக்கிறாங்க இல்லைங்களா, இந்த சவுண்டில் ஒன்று. அப்புறம் ஜெயம் ரவி சாரோட எல்லாருக்கும் வணக்கம், இதில் வந்து இந்த சவுண்ட் ஒன்று. விஜய் சேதுபதி என்ன இப்படி வருது இல்லைங்களா, இந்த சவுண்ட். இந்த 3 சேர்த்துறோம்னா இதில் வந்து அப்படி வந்து திஸ் இஸ் மனோஜ் அப்படின்னு வந்துடும். ஓ ஓகே. இந்த 3 கலந்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ்லேயே அவங்க பேசின டைலாக் பேசி பார்க்கணும். அவங்க மாடுலேஷன் மட்டும். இப்போ திஸ் இஸ் மனோஜ், இப்போ நீங்கள் வந்து என்னோட இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீ ராவா கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவேன். அவரோட மாடுலேஷனில் ஃபஸ்ட்டு என் வாய்ஸில் நான் பேசி பார்ப்பேன். அப்புறம் அந்த சவுண்டை எடுத்து அதில் போட்டு ஃபஸ்ட்டு திஸ் இஸ் மனோஜ்னு நான் ஒரு எப்படியும் ஒரு 1 டே பேசி பார்த்துருப்பேன் நான் அந்த வாய்ஸை. ஓ திஸ் இஸ் மனோஜ், நான் மனோஜ் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் பேசி அடுத்த டைலாக் வேறு மாதிரி பேசி அவர் பேசாத டைலாக் பேசி பார்த்தோம். ஏன்னா அவங்க பேசுகிற டைலாக் நம்ம பேசிடலாம் ஈஸியாக, அவங்க படத்தில் பேசுகிற டைலாக் பேசிடலாம். நார்மலாக நம்மளாட்ட பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்கள் கூட இன்டர்வியூவில் இந்த சினி உலகங்களை நான் கொடுக்குறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம இப்படி அதை விட்டுட்டு தான் நம்ம வெளியே வரணும். ஏன்னா அது பேசிட்டோம், அந்த வாய்ஸ் எடுத்துட்டோம், அவங்க பேசின டைலாக் பேசிட்டோம். ஆனால் நம்ம வந்து நம்ம நார்மலாக பேசுறது அந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க டைலாக் மட்டுமே பேசிட்டு, நான் படத்தில் இருக்க டைலாக் வந்து பேசுவோம், பட் அது எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்து நம்ம சகஜமாக பேச வந்தால் தான் நம்மளால் அதை வச்சு நம்ம மூவ் பண்ண முடியும் அடுத்து. ஓகே, எனக்கு எஸ்எஸ்சி சார் வாய்ஸே வந்து நான் பெருசாக அங்கே கேட்டதே இல்லை. நீங்கள் சொல்லவே இல்லையே, அது வேற வாய்ஸ், அதில் தான் பேசி காட்டுங்க. அதாவது என்னோட பையன் விஜய் வந்து இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு மூல காரணமாக இருந்த எவ்வளவோ தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் அவங்க பின்னாடி இன்னமும் இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் நானே இன்னும் இன்ஸ்டாலே போடல. சரி கரெக்டாக இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட், அதனால படம் வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் அந்த வாய்ஸில் அதுக்கு ஏதோ ட்ரிக்ஸ் இந்த மாதிரி சொன்னீங்கல்ல, இந்த 3 வாய்ஸ் இந்த மாதிரி இது அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க? ஐ மீன் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கேபி நவீன் சார் சொன்னீங்க, அதை தாண்டி கேபி நவீன் சார் அண்ணா மட்டும் இல்லாமல் அசார் அண்ணா, டிஎஸ்கே அண்ணா, நான் ஃபஸ்ட்டு வந்து அசார் அண்ணா, டிஎஸ்கே அண்ணா இவங்க எல்லாமே இருக்காங்க. ஃபஸ்ட் நான் அந்த 2016 கேபிஐ டைமில் இவர் அப்துல் கலாம் சார் வாய்ஸ் பேசியிருந்தார் நவீன் அண்ணா. அதை பார்த்து தான் அப்பயே நமக்கு ஒரு பேசிகிட்டே இருப்போம் நம்மளே ஒரு மாதிரி. அது பேச அடுத்தடுத்து வாய்ஸ் வந்து நம்ம விஜய் வாய்ஸ் பேசி பார்க்கலாம், அஜித் வாய்ஸ் பேசி பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் மிமிக்ரினா இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து ரோபோ அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட வாய்ஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்து இப்படி பண்ண இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி அடுத்து ரோபோ சங்கர் அவரோட வாய்ஸ் எடுப்பீங்களா? எடுத்துக்கலாம், பேசலாம். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்காக சினி உலகம் சேனலில் ராகுல் தம்பி பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைவா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நிறைய துக்கமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக வந்து மக்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் உங்களுக்காக நிறைய மக்களை கண்ணீர் சிந்தக்கூடிய, உங்களுக்கு கஷ்டம்னா கை கொடுக்கக்கூடிய மக்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டுருங்க. வாவ் சார்.
ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. நான் 2-3 வாட்டி அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இப்போது உங்களுக்கான அந்த வரவேற்பு, இப்போ நீங்கள் இவ்வளோ இது பண்ணிட்டுருக்கீங்கல்ல, இப்போ இதுக்கான வரவேற்பும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் இருந்ததோட இப்போ கொஞ்சம் பெட்டராக பரவாயில்ல, நல்லா. எந்த வகையில் உங்களுக்கு அது கிடச்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? அப்புறம் புதுசாக ஒரு வாய்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இப்போ போய் சேர்ந்துருது மக்கள்கிட்ட. இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுனாலயோ இல்லை மக்கள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுறதுனாலையோ டக்குன்னு போயிடுது. முன்ன அது இல்லை. முன்னா தான் அதை எப்படி கொண்டு போய் நம்ம எங்கே பண்ணுறது, எப்படி பேச, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் போனால் மட்டும்தான் நம்ம புது வாய்ஸ் நம்ம அங்கே போய் பேச முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் கிடைக்குது, பொங்கல், நியூ இயர், எங்கள் அங்கே சேலம்லங்கும் போது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக வைக்க மாட்டாங்க. அது டைம் அந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வைப்பாங்க. அது நியூ இயராக இருக்கும், இல்லை பொங்கலாக இருக்கும், இல்லை தீபாவளி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான வைப்பாங்க, இதில் மட்டும் வைப்பாங்க. அந்த 2 நாளுக்காக வெயிட் பண்ணணும் நாங்கள். அந்த டைமில் வந்து வெயிட் பண்ணி இப்போ தான் நம்ம அந்த வாய்ஸ், இப்போ பொங்கல் வருது, ஃபங்க்ஷன் வருது, நம்ம ஏதாவது புது வாய்ஸ் எடுத்து வச்சுருந்தா ஃபங்க்ஷனில் பேசலாம், அப்படி அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்து வச்சு வைக்கணும். இல்லை விளையாட்டு போட்டி அந்த டைமில் வந்து எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சு பேசுனது தான் வீரப்பனையோட வாய்ஸ். அது சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு பொங்கல் டைம் கொஞ்சம் பக்கங்கிறதுனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வாய்ஸ் எப்படி இருந்தாலும் பொங்கல் ஃபங்க்ஷனில் பேசிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இப்போ அதுவும் வெறும் நீங்கள் சும்மா அந்த ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் தான், மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் கூப்பிடுவாங்க? பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ. பட் பேமெண்ட் கொடுத்து கூப்பிட்டுட்டு பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் ஃபங்க்ஷனில். ஏன் நான் போயிட்டு பண்ணுறோம் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்துடுவோம், அப்புறம் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா கூப்பிட்டுட்டு பண்ணாமல் தான் விட்டுருக்காங்க. நான் அது ஒரு 2-3 ஃபங்க்ஷன் போயிருக்கேன். அது எங்கள் ஊரில் தான், சேலமில். ஃபங்க்ஷன் டைம் இல்லை, முடிய போகுது, எனக்கு உள்ள டைம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. சரி நமக்கு இது கிடைக்கல, அடுத்த வாட்டி நம்ம வேறு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்தால் திரும்ப அடுத்த அந்த இடத்துல நம்மளே கூப்பிடணும்னு சொல்லிட்டு புது வாய்ஸ் எடுப்பேன் நான். கேபி ஆடிஷன் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் ப்ரோ. இப்போ கேபி ஆடிஷன் வந்துச்சு. இந்த வருஷம் கேபி 10ல் கூட ஆடிஷன் அட்டன் பண்ணேன். பட் நல்லா வாய்ஸ் இருந்தது. பட் நமக்கு நம்ம சைடில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. நம்ம கரெக்டாக ஏன்னா நான் நல்லா பண்ணியிருந்தா அவங்க எடுத்திருப்பாங்க. நான் நல்லா பண்ணல, இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஐ மீன் எல்லாருக்குமே என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் என்ன இருக்கும்? மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் இப்போ என்ன கூட நிறைய புது வாய்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க நல்லா போடுறாங்க, பட் அவங்களுக்கான ஸ்டேஜஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ அதிகமாக நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஏஐ வந்திருந்தாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க புதுசாக ஏதாவது எடுக்கிறாங்கும் போது அதை கொண்டு வந்து அவங்களாலே சேர்க்க முடியல. அவங்க என்ன நிறைய இதுமாதிரி கிடைக்காம போகிறதுனால நிறைய பேர் வெக்ஸாகி போடா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நிறைய வீடியோவை போடுறதில்ல. இதில் புது வாய்ஸாக எடுக்கிறவங்க தான் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படின்னு பழைய வாய்ஸ்னால் மேக்ஸிமம் ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க டக்குன்னு. புதுசாக இருந்தால் தான் நின்று பார்ப்பாங்க. அது ஃபஸ்ட்டு 17 செகண்டுக்குள்ளே நம்ம அவங்கள பிடிக்கணும், அவங்களோட இது. அந்த மாதிரி பண்ணால் தான் இதாக. இப்போ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து, நான் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சேலமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் 10 இயர்ஸாக. பட் அங்கே இது நான் ஒரே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே மாட்டிட்டுனால வெளியே வர முடியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு இப்போ சென்னைக்கே வந்துட்டேன். சென்னையில் ஏதாவது மீடியா ஃபீல்டில் ஏதாவது ஒன்று நம்ம வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். ஃபேமிலியை விட்டுட்டு இப்போ நான் தனியாக வந்து இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில். இதுவும் கிடைக்கிற டைமில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ப்ரோ. இப்போ நிறைய வயசு நம்ம பேசும்போது நிறைய பேசணும். இது தாண்டி ரேரஸ்ட்டாக ஏன்னா எக்கச்சக்கமாக பண்ணிருக்கீங்க. என்னென்ன இந்த வயசுலாம் விஜய் ஆண்டனி சார் வயசு எடுத்துருக்கீங்கல்ல? பேசலாம். இது வந்து படத்தில் இருக்கிற டைலாக் தான். மேக்ஸிமம் ஒரு வந்து கொஞ்சம் போல்ட்னஸாக ஒன்று வரும் நார்மலாக பேசுறது. பட் நான் படத்தில் இருக்கிற டைலாக் தான் பேசுவேன். சாமி, ஏன் மனசாட்சிப்படி நான் யாருக்கும் எந்த துரோகம் செஞ்சதில்லை சாமி. இங்கே ஒருத்தர் உண்மையாக இருந்தால் யாருக்குமே பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா வேலைக்கு ஒத்து வர மாட்டேன், வேணா போடான்றான். இவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டேன், வேணா போடான்றான். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது சாமி. போகிற இடத்துல விரட்டுறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா சாமி? என்னோடய வீட்டில் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது. அதில் இருக்க பணத்தை அன்னை சாரதானாலே சேர்த்துருங்க சாமி. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய புறா வளர்க்குற சாமி. அதை யாராச்சும் கேட்டால் கொடுத்துருங்க சாமி. ரொம்ப வருஷமாக என் கூட இருந்ததுங்க. நான் இல்லாமல் ரொம்ப தாவிக்குங்க. வீடியோ வா சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வாய்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக, ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. லைட்டாக மிஸ் ஆனால் கூட வேறு வாய்ஸ் போயிடும்ல? கண்டிப்பாக போயிடும். அது நம்ம இது ஆல்ரெடி ஒருத்தங்க வேற எடுத்திருந்தாங்க பிரதர். விஜய் ஆண்டனி சார் வந்து ஆக்னல் ராஜ்னு பிரதர் ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அசார் அண்ணா பேசியிருப்பாரு.
இவங்க ரெண்டு பேர்த்து எடுத்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ண என்ன நமக்கு வருமா இல்லைன்னு பார்க்கலாம் சொல்லி கொஞ்சம் நோட்ஸ் கிடைச்சது. சரி நம்ம பேசி போடலாம்னு சொல்லி போட்டோம். கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை சீரியஸாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. இது பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு இப்போ நிறைய டப்பிங் மாதிரி கொடுக்குறீங்கல்ல, அவங்க வந்து இங்கே என்ன பேசியிருப்பாங்க அங்கே என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நல்ல கிரியேட்டிவாக இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் சார் வாய்ஸ் கூட ஏதோ ஓட்டு போற அன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல அந்த இது போட்டிருந்தேன் bro. அது ஐ மீன் அது பேசுவேன்னா பிரதீப் ரங்கநாதன் சார் கூட வேற ஏதாவது வாய்ஸ் சினிமா டைலாக்ல போயிடலாம். சினிமா டைலாக் கூட அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறதும் நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறதும் எப்பா அது என்னடி குட்டியில 4 ஒய்யே மாமா குட்டியா அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? டேய் அவன் செடப் பண்ணி மாதிரி இருக்காண்டி. நிக்கிதா பாண்டிச்சேரி வரைக்கும் லாங் டிரைவ் போவீங்களா, ஆனா ஒண்ணுமே பண்ணாம வந்துருவீங்களா? என்ன உருட்டு நல்லா உருட்டு இப்படி ஒரு வாய்ஸ். ஓகே, பட் இவர் வந்து இப்போ என்னன்னா படத்தில் எடுத்திருந்த வாய்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன். பட் படத்தை விட்டுட்டு நம்ம நார்மல் இன்டர்வியூஸ்லாம் அவர் பேசுவார், ஸ்டேஜில் பேசுவார். அந்த மாதிரி அது கொஞ்சம் எனக்கு என் வாய்ஸுக்கு அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக அது கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால வரும். ஒரு நார்மலாக ஏதாவது பேசுகிற மாதிரி பேசுங்க. அதாவது நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம், அதுக்கு நிறைய எதிர்ப்பு வரும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். ஏன்னா நானே வந்துட்டேன், நீங்களா வர முடியாதா? கண்டிப்பாக வரலாம். இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ ஆனால் இப்போ இவ்வளோ விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய இப்போ நீங்கள் எப்படி கேபி நவீன் சார் பார்த்தீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் இப்போ மிமிக்ரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மேபி உங்களோட வீடியோஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. புதுசாக பண்ணோம்னா ஈஸியாக வெளியே தெரியும். எங்கே விட்டு வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இல்லை ப்ரோ, அது எப்படி சொல்கிறதுனா நம்ம பார்க்குறோம்ல நிறைய பழைய வாய்ஸ் பண்ணால் மேக்ஸிமம் நம்மளே இப்போ பழைய வாய்ஸ்லாம் பண்ணோம்னா நமக்கே வியூஸ் போகாது. என்னோட அக்கௌண்ட்டில் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ போடுறதில்ல. புதுசாக நம்ம ஏதாவது பண்ணும்போது நல்லாவே ரீச் கிடைக்குது, நிறைய ஷேர் பண்ணுறாங்க, மக்களுக்கு இந்த வாய்ஸ் இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி தெரியுது. அந்தமாரி நம்ம ஏதாவது பண்ணுறோம் புதுசாகவே, ஆல்ரெடி பண்ணவங்கதே பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் அதுவும் பண்ணலாம். நீங்கள் ஒன்று தெரியணும்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் 4-5 பெரிய நல்ல மிமிக் ஆர்டிஸ்ட் இப்போ டாப் இருக்காங்கன்னா புது வாய்ஸாக பண்ணி தான் அவங்களுக்கு. இப்போ நானே இன்னொரு புது வாய்ஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இவங்க நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சதீஷ் ப்ரோ இருக்காரு, நம்ம சதீஷ் ப்ரோ திருப்பூர் சதீஷ்னு சொல்லிட்டு அவர் சீமன் வாய்ஸ்லாம் நல்லா பேசுவார். அதை பற்றி நான் பேசி பார்க்குறது. அப்புறம் இவர் அக்னல் ராஜ் பிரதர்கிட்ட இருந்து நான் இந்த விஜய் ஆண்டனி சாரோட வாய்ஸ் நான் அவர் பார்த்து ட்ரை பண்ணது. அப்புறம் மிஷ்கின் சார் நம்ம கிரேசி பிரபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய வாய்ஸ் போடுவார். இவர் ஹாரிஸ் சாரோட வாய்ஸ், ஹாரி ஜெயராஜ் சாரோட வாய்ஸ், மிஷ்கின் சார், இந்த மாதிரி போடுவாங்க, நிறைய வாய்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நமக்கு அவங்கள பார்த்து இன்னும் நமக்கு இன்ஸ்பயர் ஆகும். நம்ம அடுத்த இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு. உங்களுக்கு அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் வீரப்பன் சாரோட வாய்ஸ் 1.7 மில்லியன் வீடியோஸ். அது ஒன் டேல போயிடுச்சு. ஒன் டேல நான் நைட்டு போட்டு காலையில் பார்த்தா 1 மில்லியன் போயிருந்தது அந்த வீடியோ. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ப்ரோ? நான், அக்கா, அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. புரியல. மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து சவுதியில் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் 2 பேர் தான், அம்மா அப்பா இருக்கோம். ஓகே, இப்போது வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்? மேக்ஸிமம் வந்து நான் மிமிக்ரி பண்ணுறது ஃபேமிலிக்கே தெரியாமல் தான் இருந்தது ரொம்ப வருஷமாகவே. அதாவது 2023 வீரப்பன் சாரோட வாய்ஸ் போடுற வரைக்குமே யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாதுன்னா நான் அதிகமாக சொல்லிக்கிறது இல்லை, நம்ம பண்ணுறதில்ல. அது எப்படி அவங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? சும்மா நம்மளோட அது அவங்க கிட்ட காட்டிக்கிறது, நம்ம ஃபேமிலி இதில் போய் நம்ம இதை எப்படி நம்ம கொஞ்சம் வருவோம் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்ல வெளியே சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஃபேவரட்டான வாய்ஸ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன? ஆக்சுவலாக அவங்க கேட்கவும் மாட்டாங்க, உண்மை அதுதான். அவங்களுக்கு தான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், நமக்கு பசங்க தான். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏற்றி விட்டவங்க அவங்க தான், என்னோட ஊரில் இருக்க பசங்க தான். அவங்க தான் நம்ம அவங்ககிட்ட இப்போ ஒரு இடத்துல கிரிக்கெட் விளாட்றோம்னா அவங்ககிட்ட பேசி காட்டும் போது இவன் வாய்ஸ் பேசுகிறான்டா அவன் ஸ்டேஜில் ஏற்றி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டாங்க. என்ன பேசுறதே தெரியாமல் நாமளும் ஏதோ ஒரு வாய்ஸ் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம தப்பாக பேசினாலும் கை தட்டினானுங்க. தட்டி நம்மளை ஏற்றி விட்டு நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏற்றி பார்த்தவங்க அவங்க. அப்புறம் அவங்க ஏதாவது வாய்ஸ்னால் அடுத்தடுத்து அவங்ககிட்டயே சொல்லி அவங்ககிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு நான் எனக்கே பேசிப்பேன். நம்ம பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போவேன். டியூட்டிக்கு போகும்போது திரும்ப முடிச்சுட்டு வரும்போது நம்ம அது மனசுக்குள்ளேயே பார்த்துட்டு பேசிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் நோட்ஸ் வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்ப்போம். வீடியோ எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணி பசங்களுக்குலாம் போட்டு காட்டிட்டு அப்புறம் போடுவோம். இவ்வளோ இருக்குது. இப்போது நீங்கள் பண்ண ரேரஸ்டான வாய்ஸஸில் இப்போ யூடியூபரே வந்து மதன் கௌரி அவரோட வாய்ஸ் எடுத்திருந்தீங்களே? ஆமாம் ப்ரோ, அவரோட வாய்ஸ் அவரும் பார்த்துருந்தாரு, பார்த்துருந்தாரு, வீடியோ போட்டிருந்தாரு. நான் நிறைய ஃபஸ்ட்டு இப்போ பிரதீப் அண்ணாவோட வாய்ஸ் எடுக்கும் போதே அவர் வாய்ஸ்லாம் எடுத்துட்டேன் நான். இது என்னன்னா விஜய் சாரோட வாய்ஸ் தான் மதன் கௌரி பிரதரோட வாய்ஸும் ஒரு சின்ன மாடலேஷன் சேஞ்சஸ் தான், எல்லாமே சேம் தான். அப்படி எடுத்து பேசும்போது அவர் நல்லா விஷ் பண்ணியிருந்தாரு, பார்த்துருந்தாரு. அவரோட வாய்ஸ் போயிடலாங்களா? போகலாம். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நம்மளோட சினியுலகம் சேனலில் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ வந்திருக்குங்க. என்ன மதனு நீ உன்னோட யூடியூப் சேனல் விட்டுட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது இல்லைங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்க. அது என்ன நடந்தாலும் உடனே நீ பேச மாட்டியா மதனு, இந்த மாதிரி நிறைய நம்மளை கேட்குறாங்க. நான் பேசிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் எனக்கு வர கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, இது இப்படி விஜய் சார் வாய்ஸும் லைட்டாக அப்படி தான் இருக்கும்ல? ஆமாம், என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கங்க. 2-3 டிஃப்ரெண்ட் தான். ஓகே, மாடுலேஷன் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ஒரு விஜய் சார் ஒரு 10 இயர்ஸ் பேக் இல்லாம இப்போ அவரோட இது லைட்டா மாறி இருக்குல்ல, இப்போ இருக்க அந்த பிரசன்ட் வாய்ஸ் எடுக்க முடியும்? எடுக்கலாம். அந்த சட்டமன்றத்துல எல்லாம் பேசுறல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கரகரப்பாக வரும். அதாவது இப்போ அவர் வந்து ஃபோனில் விஷ் பண்ணியிருந்தாவோ இந்த மாதிரி நார்மலாக பேசுகிறேன் அப்படி. வணக்கம்ப்பா, நான் விஜய் பேசுகிறேன். எப்போவுமே நமக்கான இடத்துல நம்ம முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவாங்க, அதை எதுவுமே காதில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, லைஃப்பில் நல்லா இருக்கலாம் நண்பா. ஓகே, ஆக்சுவலாக அவர் இது லைட்டாக கொஞ்சம் இதாகிடுச்சு இல்லை, இப்போ கொஞ்சம் போல்ட்னஸ் ஆயிடுச்சு, கரகரப்பு சேர்ந்துருச்சு நல்லா. ஐ மீன் இப்போ இந்த பொலிட்டிக்கல் இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஆமாம். ஓகே, அப்புறம் இன்னொரு வாய்ஸ் வந்து இது ரொம்ப யாருக்குமே பெருசா அறிமுகமே இல்லை, நம்மாழ்வார் அவரோட வாய்ஸ் இருக்கீங்க. நம்மாழ்வார் அவர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வாய்ஸ் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. சரி இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அது பேசிக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து இயற்கை முறையிலான விவசாயத்தில் மக்கள் நிறைய வெளிவிட்டாங்க. அதை விட்டுவிட்டு இந்த செயற்கை முறையான உரமும் ரசாயன கொல்லியை போட்டு நிலத்தையும் அந்த வளத்தையும் நிறைய கெடுத்துவிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் சுண்டக்காய் செடி இருக்குது. சுண்டக்காய் செடியில் பூச்சி வருது. இதில் வந்து ஒரு மண்பானையில் சட்டியில் வந்து சாணி எடுத்துக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த வேப்பம்பூவு வேப்ப இலை இதெல்லாம் போட்டு நல்லா மட்டத்துக்கு இது பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு வாரத்துக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா மண்ணில், அதுக்கப்புறம் கமகமான வாசனை வரும். அதை எடுத்து செடிக்கு அடிச்சிங்கன்னா அது வந்து இயற்கை முறையிலான எந்த ஒரு பூச்சி அண்டை விடாமல் பண்ணும். இந்த மாதிரி இது கேட்டார்ல ஒருத்தர், நம்மளால் ஒரு வாய்ஸ் பேச முடியுமா? அவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம்? இது வாய்ஸ் அவருக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஷாக். ஏன்னா கேட்டு கொஞ்ச நாள்லேயே வீடியோ போட்டேன் நான். அந்த வீடியோ அவர் தனியாக விஷ் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது ப்ரோ, நான் கேட்டதுக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த மாதிரி நமக்கு அடுத்தவங்க இந்த மாதிரி கமெண்ட்டில் நிறைய வாய்ஸ் கேட்கும்போது நமக்கும் இதை எடுக்கலான்னு சொல்லி வரும். அப்படி எடுத்த வாய்ஸ் தான் ஒன்று வெற்றிமாறன் சாரோட வாய்ஸ் அந்த மாதிரி தான். ஓகே, சும்மா வெற்றிமாறன் சார் நார்மலாக பேசுவார்ல அந்த மாதிரி பேச முடியுமா? இன்டர்வியூஸ்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு தனுஷ் வந்துட்டு இந்த வடச்சென்னை படத்தில் ஒரு சீன் இருக்குது. சார் நீங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டே இருங்க, இங்கெல்லாம் சீன் நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் வந்துட்டு அப்படி கேட்டுட்டு அப்படி போயிருங்க அப்படி சொல்லுவோம். அது வந்து அவர் எடுத்துக்கிட்டு மெனக்கடல் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 10 நாள் கால் ஷீட் இருக்க ஒரு ஷூட்டில் வந்து ஒரு ஹீரோ வந்து அவருக்கான பிளேஸ் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஏங்க வாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் தனுஷ் வந்து நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக கேட்டுட்டு அவர் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அவர் வந்து இதை எடுத்துக்கிட்டார். அவருக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கம்ஃபர்ட்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டார். ஓகே, இந்த மாதிரி வரும். இப்போ இதோட பேஸ் வாய்ஸ் எங்கே? ஐ மீன் இந்த இதில் இருந்தால் நாங்கள் வெற்றிமாறன் சார் வாய்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எது இருக்கா? அப்படின்னு இல்லை ப்ரோ. இருக்குது ப்ரோ. என்னது? நக்கீரன் கோபால் சாரோட வாய்ஸ். ஓ, அவரோட வாய்ஸ்லேருந்து நக்கீரன் கோபால் சாரோட வாய்ஸ் வந்து வந்துட்டு என்னோட தம்பி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இப்படி இந்த சவுண்டு ஒன்று அதிலேருந்து அப்படியே, அதாவது தனுஷ் வந்துட்டு அப்படின்னு மறுபடியும் வந்துடும். ஓகே, நம்ம தனுஷ் அப்படின்னு போட்டு வெற்றிமாறன் சாரோட வாய்ஸில் பேசும்போது தான் ஒரு கனெக்ட் ஆகும் டக்குன்னு. ஓகே, அப்படியே வந்துடும். இப்போ கேபிவி பாலாவாக இருக்கட்டும், டேரக்டர் பாலாவாக இருக்கட்டும், 2 பேர் வாய்ஸ் எடுக்க முடியுமா? கேபிவி பாலா, டேரக்டர் பாலா, அவர் வந்து பேசலாம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கேபி பாலா பேசுகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பாலா வந்து காசுக்கு நிச்சயத்துக்காக விளம்பரத்துக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து காசுக்கு நிச்சயத்துக்காக விளம்பரத்துக்கு பண்ணுற ஆள் இல்லை, காசே இல்லைன்னு சொல்லி கஷ்டத்துக்காக புலம்புறதுக்கு பண்ணுற ஆள். நான் நிறைய பேர் ஹேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை பாருங்கள், ஹேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற இலையில் இருக்கிற சால்ட் மாதிரி அப்படியே ஓரமாக எடுத்து வச்சோமா, நம்ம சாப்பிட்டு முடிச்சோமா, இலையோடு சேர்த்து மச்சமா, அப்படி தூக்கி ஓரமாக வச்சமானு இருக்கும். 800 பேமெண்ட் 8 மணி ஈவெண்ட் சொல்லிட்டு மாஸ் பண்ணுறோம், மஜா பண்ணுறோம், தலைவா வெங்கி மாமா வெரைட்டி சாமா படத்தோட டேரக்டர் வெட்டிக்கிளி மாமா போயிடுவார். அவர் படப்படன்னு போயிடுவார் சரவெடி மாதிரி. அவர் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவர் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன், கால் பண்ணி வாய்ஸ் பார்த்துட்டு தலைவா ரொம்ப நல்லா பண்ணுற தலைவா, என்னோட வாய்ஸ் நான் இப்போ தான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுற தலைவா, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, டேரக்ட் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, இன்னைக்கு அவர் பர்த்டேவா? அவர் வாய்ஸில் அவருக்கு விஷ் பண்ணிடலாம். விஷ் பண்ணுங்க தலைவா, வந்து உங்களோட வாய்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவேன், விஷ் யூ ஹாப்பி மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தலைவா, என்னைக்குமே சந்தோஷமா இரு, லைஃப் வந்து மாஸ் பண்ணி மஜா பண்ணி எப்பயுமே என்ஜாய் பண்ண தலைவா. ப்ரோ டேரக்டர் பாலா வாய்ஸ் ப்ரோ. அவர் வந்து அவரது கொஞ்சம் ஷர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எடுப்பார், அமுதவண்ணன் அண்ணன் எடுப்பார். அப்போ அவர் நல்லாவே எடுத்தார். நான் வாய்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எடுத்தது தான். இமேஜை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு லைஃப்பில் நம்ம இமேஜை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? பிதாமகனில் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹாப்பி என்டிங் தான். ஏன்னா தனக்கு பிடிச்ச ஒரு உயிரை ஒருத்தன் கொல்றான் அப்படிங்கும் பொழுது
அவன் அதை ஆசை தீர அடித்து கொள்கிறான் இல்லையா, அப்போ அது சாட்டிஸ்ஃபைங் எண்டிங் தான். இந்த மாதிரி இருக்கும். வாவ் ப்ரோ. இப்போ டேரக்டர்ஸ்லேயே செல்வராகவன் சார் வாய்ஸ் எடுப்பீங்கல்ல, செல்வராகவன் சார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு பிடிச்சா போதும், அடுத்தவன் ஏதாவது சொல்லுவான், அவன் ஏதாவது நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோன்னா அது விளங்காமையே போயிடும். ஏன்னா கேட்குறவன் யாரும் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நீ நல்லா வரணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டான். முதல்ல உனக்கு பிடிச்சா நீ செய், உனக்கு சரின்னு பட்டதை செய், அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேளு, அந்த டிசிஷன் நீ மட்டும்தான் எடுக்கணும். லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீ ஒன்றை நம்பு போதும். இப்படி பேசியிருப்பாரு. நிறைய இன்டர்வியூ, நிறையா ஒரு மோட்டிவேஷன், நிறைய வீடியோ போடுவார். ஓகே. நான் இது இவரோட தம்பி தனுஷ், அவர் வாய்ஸ் எடுப்பீங்களா? நான் தனுஷ் வாய்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் வந்து அவருக்கு 2 பேர் படத்தில் ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், நார்மல் ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி ஒன்று. ரெண்டுமே இது பண்ண முடியும். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வாய்ஸ் தான் எடுத்திருந்தேன். கர்ணன் படத்தில், சாரி கர்ணன் இல்லை, இதில் கேப்டன் மில்லர் படத்தில் பேசியிருந்தார், அந்த டைலாக் தான் எடுத்திருந்தேன். என்ன மாதிரிச்சு செங்கண்ண, என்ன மாதிரிச்சு, கோயில் கருவறைக்குள்ள விடுவாங்களா? சொல்லு செங்கண்ண, நம்மளை கோயில் கருவறைக்குள்ள விடுவாங்களா? அவன் என்ன காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறான், அவன் பட்டாளத்துக்கு போனால் பூட்ஸ் கொடுக்குறான், இவனை கூடி குறுகி நிற்கணும்னு சொல்கிறான், அவன் என்ன சரிக்கு சமமாக குறைச்சி சாப்பிட சொல்கிறான், இவனை போட்டு மிதிக்கிறான், அவன் எனக்கு மறுவாதை கொடுக்குறான். அந்த மறுவாதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம். நீ யாருக்க போராடி எந்த சுதந்திரத்துக்கு போராட நான் போகிறேன். அம்மா சாகும்போது நீ எங்கன்னே போயிருந்த, அது எப்போவும் உன் பேரே சொல்லிகிட்டே இருந்துச்சு. எனக்கு இங்கே யாரும் இல்லை செங்கண்ண, ஊரும் இல்லை, அம்மையும் இல்லை, நீயும் எனக்கு முன்ன மாதிரி இல்லை. இந்த மாதிரி பேசியிருப்பார். அப்புறம் இதில் அசுரன் படத்து டைலாக் பேசியிருந்தேன். சிதம்பரம், நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்கிடுவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்க முடியாது சிதம்பரம். நீ எதாவது படிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா படித்து நீ ஒரு அதிகாரத்தில் வந்து உட்காரு. அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீ மற்றவன் பண்ணதை நீ எதுவும் பண்ணாமல் இரு. ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே மண்ணில் பிறக்கிறோம், இது ஒன்று போதாதான். இந்த மாதிரி வரும். ஓவராலாக எவ்வளோ வாய்ஸ் ப்ரோ பேசுவீங்க? ஓவராலாக எனக்கு கரெக்டாக தெரில ப்ரோ, ஒரு 150 மேலே பேசுவோம் ப்ரோ. இப்போ நான் மட்டும் புதுசாக எடுத்த வாய்ஸஸ் 20 வாய்ஸஸ் மேலே இருக்கும். புதுசாக எடுத்த வாய்ஸஸ் 20 வாய்ஸஸ் மேலே. ஏதாவது நம்ம விட்டுருக்குமா ஏதாவது வாய்ஸு? இதாவது ரேரஸ்டா? இப்போ தனுஷ் சார் வாய்ஸ்லேயே நம்ம ஸ்டேஜில் நார்மலாக பேசியிருந்தார், அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பேசுவார், அதில் பேசி பார்க்கலாம். அன்பு, அன்பு தானே எல்லாமே, நமக்கு அன்பு தராங்களா, அன்பையே தருவோம். பதிலுக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே தருவோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த மாதிரி பேசிடுவார். ஓகே. வேற ஏதாவது நம்ம புது வாய்ஸ் நம்ம விட்டுட்டோமா? நரேன் சார் இருக்கு. நரேன் சார் நல்லா ரீச் ஆச்சு எனக்கு. அஞ்சா நரேன் சார் அது வந்து நம்ம நெஞ்சிருக்க மாதிரி டைலாக் பேசியிருந்தேன், ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன், அது பேசிக்கலாம். நரேன் சார் மட்டும் அஞ்சாவது படத்தில் நெஞ்சிருக்க மாதிரி டைலாக் பேசியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுதான் அதில் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் நமக்கு வரும்னு சொல்லிட்டு. புவி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காதலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க உனக்காக நான் இதை கொடுக்குறேன்னு. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. ஒன்று ஒன்றா வாழணும், இல்லை ஒன்றா சாகணும், அதுதான் காதலுக்கு வேதம். நான் போனதுக்கப்புறம் நீ அழக்கூடாது புவி, ஏன்னா உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நான் செத்து போயிட்டதுக்கு சமம். ஆக்சுவலாக இவரோட வாய்ஸும் கிட்டத்தட்ட பிரசாந்த் சார் வாய்ஸும் சேம். இதில் என்னன்னா சேம் நோட்ஸ் தான் எல்லாமே, பட்டு மாடுலேஷனும் அந்த பேஸ் மட்டும் மாறும். அப்போ எனக்கு இதுலயே இன்னொருத்தரோட வாய்ஸும் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. யாருன்னா வேட்டைக்காரன்ல வில்லன்னா பண்ணியிருப்பார்ல, ஆமாம், அவரோட வாய்ஸும் இதுல இருந்து எடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த நோட்ல நான் ட்ரை பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சீரியஸா எனக்கு கேட்கும்போது இப்போ நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்ட், ஒரு டேலண்ட் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு கிரிஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வைரலா ஆகணும்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்றதா இருக்கட்டும், கிறுக்குத்தனமா பண்றவங்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறத பார்க்கும்போது ஒரு டேலண்டாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணிருக்கோமே, நிறைய முயற்சி பண்ணுறோம், ஆனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி ஃபேமஸ் ஆக்குறாங்களேன்னு கோவம் இருக்குமா உங்களுக்கு? கோவம்ல நாம் கரெக்டாக பண்ணலையோ அப்படின்னு நமக்கு மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம இவங்க இது பண்ணுறாங்க, நம்ம இதோட நல்லா பண்ணுறோம், ஆனால் நமக்கு கிடைக்கல. நம்மளை மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நம்ம வரப்போகிறோன்னு சொல்லி பயம் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்ம இப்படி பண்ணனா நமக்கு வராது போலையே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டோ அந்த மாதிரி வரும். பட் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கேன், வந்துடும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரொம்ப டேலண்டட் நீங்கள் நிறைய வாய்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம 2 நாள் முன்னாடி பாக்யராஜ் சார், அவர் என்ன சொல்ல, ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லலாம், அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. இந்த சமயத்தில் அவர் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார், என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பேச முடியுமா? அதாவது சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
நிறைய பேரை வந்து இன்றைக்கி நான் வந்து என்னோடய பிரிவு வந்து துக்கத்தை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் எவ்வளவோ இந்த சென்னைக்கு வரும்பொழுது நான் வந்து தனியாக வந்தேன். எந்த ஒரு ஒரு பெரிய கனவோடு நான் போய் சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாக வந்தேன். ஆனால் நான் போகும்பொழுது இதே சென்னையில் நிறைய எனக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டங்களை நிறைய பேர் சேர்த்துட்டு போயிருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமாச்சாரங்கள்லாம் நமக்கு இருக்கும். பட் இதெல்லாம் விட்டுவிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல மனிதர்கள் கூட நிறைய நினைவுகளையும் அவங்க கூட பழகின நல்ல நாட்களையும் நம்ம நிறைய சேர்த்தணும். இப்போ வந்து இந்த அவசரமாக போயிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வந்து உங்களோட உடம்பையும் கவனிச்சிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து உடம்பை கவனிச்சிக்காமல் மற்ற விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய இந்த இன்வால்மெண்ட்டும் அந்த முக்கியத்துவத்தெல்லாம் வந்து உடம்புக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும். அதையும் கொஞ்சம் பேணி காப்பாற்றுங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க. எப்பயுமே மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுங்க. எல்லாருமே நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் மக்கள் மத்தியில் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள். வரட்டுமா? பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வாய்ஸ் எடுத்தீங்க. தென் வந்து அந்த வாய்ஸ்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்கிறதா இருக்கட்டும், தென் அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், யூஆர் அ கிரேட் டேலண்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான உயரம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் நம்புவோம். அதுக்கு நான் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கூறினார் ஆணினுடைய விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்